அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஓப்பனா சொல்ற மல்லி, உன்னை அந்த போட்டோ ஃப்ரேம்ல அப்படி பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஆகக்கூடாது மல்லி. ஜோசியர் சொன்ன பரிகாரம்லாம் நான் கண்டிப்பா செஞ்சிருவேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. அது 20 பேருக்கு அன்னதானம் கொடுக்க சாப்பாடு ரெடி பண்ணணும்னு பேசணும்ல, அது அதெல்லாம் பண்ணிடலாம் மாப்ள. அடுத்து அதுதான் வேலை. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அது பேக் பண்ற மெட்டீரியலும் வாங்கிட்டு வந்தாச்சு. தான்னு 12 மணிக்கு பார்சல்லாம் ரெடி ஆயிடும். நீங்க வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போய் சிறப்பா அன்னதானம் பண்ணிடுங்க. அன்னதானமா? ஐயோ, இவங்க வேற. மாமா, உங்களை தான் கேக்குறாங்க. என்ன திடீர்னு அன்னதானம்? எதுக்கு இதெல்லாம்? விஜய், உன்கிட்ட தான் கேக்குறா. இப்படி எல்லாரையும் மாறி மாறி பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாக்கா, அது வந்து அன்னதானம் தான். இந்த சாப்பாடுலாம் சமைச்சு அத பார்சல் பண்ணி ஒரு 20 பேருக்கு கொடுத்துட்டு வரலாம். அதுக்கு பேர் தான் அன்னதானம் விஜய். புளியோதரை, லெமன் ரைஸ், தயிர் சாதம் இதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கும் தெரியுது. ஆனா என்ன விசேஷம்? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. அதான் என்னன்னு கேட்டேன். ஆமாக்கா, அத உன்கிட்ட அது வந்து ஐயோ சொல்லுங்க மாப்ள. ரேணுகாக்கு திதி கொடுக்க நேத்து எதுவுமே பண்ண முடியாம போச்சுல்ல, அதுக்கு காரணம் உங்க அக்கா தான்னு தைரியமா சொல்லுங்க. என்ன விஜய் இதெல்லாம்? ஏன் மேல பழி போடுறாங்க இந்த அம்மா? நான் உன்கிட்ட வேணான்னு சொன்னனா? நான் ரெடி பண்றேன்னு தானே சொன்னேன். இல்ல அக்கா, நீ வேணான்னுலாம் சொல்லல, நான் தான் வேணான்னு சொன்னேன். நேத்து எதுவுமே செய்ய முடியாம போச்சு, அதுதான் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்க போறோம். அதானே மாப்ள? ஆமாமா, அதான். அப்பாடா. டே விஜய், அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் தானே உன் ரத்தம். யாரோ 3வது மனுஷங்க கிட்ட சொல்லி கடைசியில என்ன 3வது மனுஷி ஆக்கிட்ட? உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல, நேத்து லேட்டா தான் தோணுச்சு. திடீர்னு தான் அவங்க கிட்ட சொன்னேன். நீ தூங்கிக்கிட்டு இருந்த, இல்லனா உன்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். முதல்ல அன்னதானம் கொடுக்கணும். அத உன்கிட்ட சொன்னா என்ன, அவங்க கிட்ட சொன்னா என்ன? விடுக்கா, சரியா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்காதக்கா. இப்ப கூட உள்ள வச்சு சொல்லிருக்கலாமே. அப்ப கூட என்கிட்ட சொல்லலையே. அது ஒண்ணும் இல்ல, இந்த கால் வலினால சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. அக்கா இங்க பாரு, லஞ்ச் கூட மறந்துட்டேன். பாத்தியமல்லி, மாப்பிள்ள இப்படி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு பாரு. இனிமே அவர் நம்ம கட்சி தான். அமைதியா இருங்க. அதுக்கு வீட்ல சமைக்க போறீங்களா? ஆமாங்க, நானும் மல்லியும் சேர்ந்து பண்ணிடுவோம். நீங்க கூட ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா எங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. வீட்ல எல்லாம் பண்ண முடியாது. அக்கா டேய், இன்னைக்கு 9 to 5 பவர் ஷட் டவுன், தெரியாதா உனக்கு? இன்வெர்டர்லயும் பவர் இல்லாம போய் கிடக்கு. நேத்து சர்வீஸ்க்கு வரேன்னு சொன்னவன் இன்னும் வரவே இல்ல. அக்கா, பேப்பர்ல அப்படி எதுவும் போடலையே. இப்பெல்லாம் இபேல இருந்தே மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க, தெரியும்ல. நான் வேணா அப்படி அம்மியில அரைச்சு தரேன். இது என்ன கல்லட குறிச்சு நினைச்சீங்களா? இங்க ஏது அம்மி? விஜய், அன்னதானம் எல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இல்லக்கா, அது வந்து என்ன விஜய் வந்து போயின்னு? நேத்து தானே திதி கொடுத்திருக்கணும். நீ வேண்டான்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்ட. இன்னைக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னு அப்படி என்ன கட்டாயம் வேண்டி கிடக்கு? அதெல்லாம் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். நீ வா ரஞ்சி. மாப்பிள்ள, உங்க அக்கா தான் ஷட் டவுன் சொல்லிட்டு போறாங்க. 9 o'clock தானே ஷட் டவுன். அதுக்குள்ள மசாலா எல்லாம் அரைச்சு கடகடன்னு பண்ணிடுவோம். இல்ல விடுங்க, அவங்க கிட்ட சொல்லலன்னு கோவத்துல இருக்காங்க. அவங்க பேச்ச மீறி பண்ணா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. விடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
சரியா அரவிந்த் போலாம் போலாமா? நீ ஒன்றும் கவலைப்படாத மல்லி, உன் கூட நான் இருக்கேன். ம். வாங்க உள்ள போலாம், வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.